சரி ஒருத்தர் மேலே விசுவாசம் இருக்கலாம். இப்போ எங்களுக்கும் அவர் ஃப்ரெண்டு தான். பட் ஆனால் ஒருத்தர் மேலே விசுவாசம் இருக்கலாம். அதுக்காக வந்து தப்பெல்லாமல் இது பண்ணிட்டு இருக்க முடியல. அதையும் நாங்கள் ஸ்மூத்தாக பண்ணலாம். சரி அவர்கிட்டே அது யார்கிட்ட பண்ணாரோ அதை ஸ்மூத்தாக தார்மீகமாக பொறுப்பு மன்னிப்பு கேட்டு பண்ணுங்க. ஆனால் அதை விடாமல் போய் தப்புக்கு மேலே போய் இப்போ இங்கே வரைக்கும் நிற்குது. இது எங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமான ஸ்டென்ட்டு நல்ல சங்கம் தான். அவங்க வந்து ஸ்டென்ட்டு அதை தான் நாங்கள் வரக்கூடாதுன்னு தான் வரோம். அது அவங்க சொன்னாங்க, நாங்கள் சொல்லல. சரி இதெல்லாம் ஜென்ரலாகவே இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரக்கூடாதுன்னு எல்லாம் நினைப்பாங்க. ஆனால் கையை மீறி போகும்போது என்ன பண்ண முடியும்? கை மீறி போகும்போது ஏதாவது தெரியும் இல்லையா, நியாயம் கிடைக்கணும் இல்லை. சரி அட்லீஸ்ட் உங்கள் மூலமாக நியாயம் கிடைக்கும், அது ஒரு தெரியணுன்றக்காக தான். இல்லாட்டி சும்மா வச்சுக்கிட்டே இருந்தானா தப்பு வந்து எந்த பக்கம் தெரியாமல் போகுதில்ல. அப்போ எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, பிளாஸ்ட் ஆகிடுச்சு. அதனால தான் வந்தது. இப்போ அதை பாருங்கள், உள்ளே விட மாட்டேன். இப்போ இன்னமும் இது அவங்க சங்கம், அதாவது இப்போ ஒரு குறிப்பிட்ட பேரோட சங்கம் மாதிரியும் நாங்களாம் வெளியாள் மாதிரியும் எங்களை வச்சு அங்கே வந்து சில பேர் ரூம் வச்சு பூட்டுறாங்க, திருப்பி வெளியே நிற்க விட்டாங்க. இதெல்லாம் நடக்குது இல்லையா? அதெல்லாம் நடக்கக்கூடாது இல்லை. அதை பற்றி எனக்கு நான் சொன்ன நடுவில் வந்து எனக்கு அந்த ஐடியா கிடையாது. நான் தெரியாமல் நான் அதை பற்றி சொல்ல முடியாது. மேபி அதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அதை பற்றி ரெஃபரன்ஸ் இல்லை. இப்போ நீங்கள் இன்னும் உள்ளிருப்பு இப்போ தான் உட்காந்துருக்கோம். இனிமேல் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். தெரியல ஃபர்தர் இதுக்கு தான் நான் சொன்னது. போராட்டம் தான். என்ன பண்ணுறது, போராடி தானே இது நம்ம எடுக்கணும். இந்த அதாவது அவர் வந்து முதல்ல வந்து நியாயமாக நாங்கள் எடுத்த மீட்டிங் வந்து முறையாக அஜெண்டா படி எங்கள் சட்டம்னு ஒன்று இருக்குது, ஒரு பைலான்னு இருக்குது. அந்த பைலா படி முறையாக பண்ணியிருக்கோம். அதை வந்து புறக்கணிச்சு இவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க. அதாவது ஒரு அராஜகம் பண்ணுவோம் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன போகிறோம், போராட்டம் தான். சரி தப்புனா ஒரு தப்புன்னு சொல்லணும். சில பேர் இருப்பாங்கல்ல, அவர் குளிர்க்கா சில பேர் பதட்டத்தில் அவரை வந்து நீங்கள் இப்படி பண்ணுங்கள், நான் கூட இருக்கேன் கொடுக்குறேன் தப்பாக அவரை வந்து இது கைட் பண்ணி நான் நினைக்கிறேன். பட் என்ன தான் சொன்னாலும் நமக்கு புத்தி வேணும்ல. சரி சொல்லுவான், நமக்கு ஒரு இது வேணும்ல. அதை சொல்லி அவர் எதை கேட்டு பண்ணுறாரு எங்களுக்கும் தெரியல. நாமளும் சொல்லிட்டோம். ஆக்சுவலி நீங்கள் ஒரு மீட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா நடந்துருந்தீங்கன்னா அவர் எல்லாரும் புகழ்ந்து பேசி அவரை விட்டு கொடுக்காம பேசி அவ்வளோ விட்டு இந்த பிரச்சனையை மூடிக்கணும் ஸ்மூத்தாக. சரி அழகாக அவர் வந்தார், ரிசைன் பண்ணிவிட்டு அவர் பாட்டுன்னு வந்து மன்னிப்பு கேட்டுட்டு அப்படியே வந்து எலெக்ஷனுக்கு அவர் நிற்க மாட்டேன்னு சொல்கிறார். அதை அப்படியே கண்டினியூ அப்படி தான் முறையாக இருந்து பண்ணலான்னு வச்சோம். திடீர்னு அவர் பேசுனதெல்லாம் மாறி ஒரு மாதிரி நடந்துச்சு வச்சுங்களேன். அதெல்லாம் ஓகே, பர்சனலாக பேசுனதெல்லாம்